வணக்கம் மக்களே, நான் உங்கள் கீர்த்தனா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்கா நான் நல்லா தாங்க படிக்கிறேன், ஆனால் எக்ஸாமில் ரொம்ப மார்க் நான் கம்மியாக வாங்குறேன், எஃபர்ட் போடுறேன், ஆனால் எக்ஸாம் ஹாலில் என்ன ஆகுதுன்னே தெரியல, என்னால் நல்ல ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியல, இதனால் எனக்கு மார்க் ரொம்ப கம்மியாகுது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் கிளாரிட்டியோட படிக்கிறீங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட். படித்ததை எழுதி பார்க்குறீங்களா, இது செகண்ட். கண்டிப்பாக நம்மளாம் பண்ணியிருக்க மாட்டோம், படிச்சுட்டு அப்படியே போயிடுறோம், இது மிகப்பெரிய தப்பு. படித்ததை நம்ம எழுதி பார்க்கணும், அப்போ தான் நம்ம மைண்டில் அது ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நம்ம விட்டோனாலும் மார்க் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏதாவது டிஃபிகல்ட்டியான ஸ்பெல்லிங்காக நம்ம ஃபீல் பண்ணோன்னா 2லேருந்து 3 தடவை நம்ம எழுதி பார்த்துடணும். அதுக்கப்புறம் நம்ம படிக்கணும் அப்படின்னு ஒதுக்குற டைமில் படிக்க மட்டும்தான் செய்யணும். நடுவில் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. படிக்கிறதுல மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏதாவது பிரேக் எடுத்துக்கலாம், ஆனால் ஃபோன்லேயோ டிவிலேயோ அந்த பிரேக் எடுக்கக்கூடாது. சும்மா ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிக்கலாம், வாட்டர் குடிக்கலாம், இல்லை ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம், ஏதாவது நம்ம சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரி பண்ணணும். ஏதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கால் பண்ணி பேசுகிறதோ, இல்லை டிவி ஃபோனில் பார்க்குறதோ, இல்லை லேப்டாப் யூஸ் பண்ணுறதோ, அந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளால் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் ஸ்டடீஸில் கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷனோட படிக்கணும். மேக்ஸ்லாம் நல்லா போட்டு பார்க்கணும். கண்ணில் பார்த்ததோடு போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே போனோன்னே மறந்துடும். இன்னொன்று, எந்த கொஷினுக்கு எந்த ஆன்சர் அப்படிங்கிறதையும் கிளாரிட்டியோட படிக்கணும். ஏர்லி மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு படிச்சிங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களோட மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாமே உங்கள் மார்க் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, எக்ஸாம் வரத்துக்கு ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு சப்ஜெக்டையுமே ஒரு 3 ஹார்ஸ் டைம் வச்சு எழுதி பார்க்கலாம். அப்படி எழுதி பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் கிடைக்கும். 3 ஹார்க்குள்ளே முடிக்க முடியுமா, எவ்வளோ கொஷின்லாம் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம், எத்தனை தெரியுது எத்தனை தெரியல அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அது நம்மளுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி நீங்களே எக்ஸாம் வரத்துக்கு ஒரு 1 வீக் முன்னாடி எழுதி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். எந்த சப்ஜெக்ட் நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு கூடுதலான கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. உங்களால் படிக்க முடியாட்டி உங்களுக்கு மேலே சிஸ்டர்ஸ் யாராவது இருந்தாங்க, பிரதர் இருந்தாங்க, இல்லை ஸ்டாஃப்ஸ் யாராவது இருந்தாங்க, பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேளுங்க. ஐயோ நம்மளுக்கு தெரியலையே என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்குள்ளேயே அதை அவாய்ட் பண்ணிக்காமல் அதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க ஏதாவது டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் சொல்லுவாங்க, இல்லை ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுப்பாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். எக்ஸாம் ஹாலில் நம்ம எந்த பெண்ணை யூஸ் பண்ணுறோமோ அதையே நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸ்க்கும் யூஸ் பண்ணி பாருங்கள். திடீர்னு புது பென் எக்ஸாம் ஹாலில் கொண்டு போய் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பீடு வராது. ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்த பெனில் எழுதுனாதான் எழுதுகிற ஃப்ளோவும் ஸ்பீடாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அலோகேட் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் படிக்கலாம், இல்லை ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு half an hour நம்ம அலோகேட் பண்ணி படிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு மார்க் வரும். எஃபர்ட் கம்மியாக போட்டுட்டு மார்க் ஏன் வரல அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.